இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த பீச் பிளாஸத்தோட 21வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கும் மேரேஜ் தான் காட்டுறாங்க. செம்மையாக மேரேஜ் வந்து நடக்கும். க்ரௌன் பிரின்ஸோட மேரேஜுன்றப்ப சாதாரணமாக இருக்குமா, செம்மையாக கொண்டாடுவாங்க. எல்லாருமே ஊர் ஃபுல்லாக அதே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜில் எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை மேரேஜ் பண்ணுறதுல தான் அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஹீரோ வந்து மேரேஜுக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ணியிருந்திருப்பார்ல, அதனால் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பொறாமப்படுற ஒரு ஆளுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷின்னிலவர்சர் தான். அவரால் இந்த விஷயத்த டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா ஹீரோயின் தன்னோட மனைவி அப்படின்றது தெரிஞ்சிருக்குல்ல அவருக்கு. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல், இதை மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் எதுவுமே பண்ண முடியாமல் இருப்பாங்கள்ல, அந்த சுச்சுவேஷன் நின்று அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் தான் நின்றுட்டுருப்பார். ஆனால் நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் முன்னாடி சூப்பராக வந்து மேரேஜ் பண்ணிக்குவாங்க. இப்படி மேரேஜுக்கான ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சிருமா, முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோயின் கிட்ட என் கூட ஒரு இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுவார். எங்கடா கூப்பிட்றேன்னு சொல்லும்போது ஒரு சீக்ரெட்டாக ஒரு வழி வச்சுருப்பார் போல இருக்கு ஹீரோ. அது வழியாக ஹீரோயினோட பேரண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னதான் இவங்க ஒரிஜினல் பேரண்ட்ஸாக இல்லைனாலும் ரொம்ப இவங்க கேர் பண்ணி பார்த்துருந்துருப்பாங்களா, அதனால் ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோயினோட அப்பா முன்னாடி நில்லுன்னு போட்டு உங்களோட பொண்ணை வந்து நான் எப்பவுமே வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அப்படியே ரொம்ப கொஞ்சம் பெருமையாக இருக்கும். ஹீரோயினோட அப்பாவுக்குனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தான் பொண்ணு வந்து சேஃப்டியாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவங்களும் ஆசீர்வாதம் பண்ணியெல்லாம் அனுப்பி வைப்பாங்களா. அடுத்து ஹீரோயின் 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு பரவாயில்லையே இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா ஹீரோயினோட பூனை வளர்த்துட்டு இருப்பாங்களா, அந்த குட்டி பூனை என்ன பண்ணும் அப்படின்னா ஹீரோ போய் கீறி விட்டுரும். ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பதறி போய் ஹீரோக்கு ஏதோ காயம்பட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக பார்த்துக்குவாங்க. இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி வானத்திலே பறக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மேலே ஹீரோயின் கேர் பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போகணும்ல, அதான் அரண்மனைக்கு கோர்ட்டுக்கு போகும்போது ஏதோ ஹீரோயின் வந்து தனக்கு கிஸ் பண்ண மாதிரி அந்த போகிற கீரை வந்து எல்லோரும் முன்னாடி சீன் போட்டு அப்படியே வெறுப்பேற்றிட்டு தான் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வந்து சீன் போட்டுக்கிட்டு இருப்பார். அரண்மனையே பார்த்து இவர் என்ன இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அவரோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்ச நாள் ரொம்ப ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கும். ஹீரோயின் 2 பேருமே கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாக தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அரண்மனையில் ஹீரோவுக்கு வந்து இன்னும் சில மனைவிகளை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜமாதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசி முடிவெடுப்பாங்க. இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோயின் காது வரைக்கும் படுமா. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து வெளியில் என்ன தான் அமைதியாக இருந்தாலுமே ஹீரோவுக்கு வந்து யாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்க பிடிக்கல. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் கடுகடுன்னு தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை கூப்பிட்டு பப்ளிக்காக சொல்லும்போது அதுக்கு முன்னாடியே ஹீரோவுக்கு வந்து ஒரு சூட் ஆகிற மாதிரி ஒரு பொண்ணையும் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்கு. அந்த பொண்ணு வந்து ஹீரோ பக்கத்தில் வரவது எப்படியாவது க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டம் போட்டு ஹீரோ வந்து அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ எப்படிப்பட்ட ஆள், ஆக்டிங் சொன்னால் அவர் அடிச்சுக்க முடியுமா. அவர் ஒன்று என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பொண்ணு கீழே விழுந்து ஹீரோ வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கிற மாதிரி தானே ஆக்ட் பண்ணுது, நான் அதுக்கு மேலடின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டு விழுகிற மாதிரி கீழே விழுந்துருவார். உடனே அசிஸ்டண்ட்டு தான் ஐயோ போச்சு என்னோட பாஸ் மயக்கம் போட்டு விழுந்துட்டார், இந்த பொண்ணு என்னமோ பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டி விடவும் அவங்க இருக்க எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி வந்து பதறி போயிடுவாங்க. என்னடா அது க்ரௌன் பிரின்ஸுக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சான்னு சொல்லிட்டு உடனே எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. இதுக்கு மேற்பட்டு உங்களை யாரும் அப்ரோச் பண்ண முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே ஹீரோ ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எப்படியும் நான் வந்து ஹீரோயினை தவிர யாரையும் கிட்ட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துகிட்ருக்குல, அந்த ஃபங்க்ஷனில் வந்து சென்ட்ரல் டான்ஸ் ஆடுறதுக்கு அந்த இளவரசி ஒரு பொண்ணு இருப்பா, அவள் பேர் வந்து ஹூயிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் என்ன பண்ணுவாள் அப்படின்னா வந்து சென்ட்ராக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாள். அவள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது எல்லாரும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்களா. ஆனால் என்ன அப்படின்னா இவளுக்கு அலர்ஜி தரக்கூடிய ஒரு பர்ஃப்யூம் இருக்குது. அந்த பர்ஃப்யூம் அந்த இடத்துல போட்டு அவளை வந்து அலர்ஜி வர மாதிரி பண்ணிடுவாங்க. மற்றவங்க நோட் பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் வந்து நல்லாவே நோட் பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தவங்க தான் இந்த மாதிரி வந்து இவளை டார்கெட் பண்ணி இவளை வந்து கீழே விழ வைக்கிறோம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு கெஸ் பண்ணிடுவாங்க. கெஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விசாரிக்க சொல்லி ஆளை வந்து அனுப்பி விட்டுருவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். இதுக்கு தான் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இன்னொரு பக்கம் ருயான் அப்படின்ற ஒரு பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து இப்படியே கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு
ஹீரோட்ட போய் சொல்லுவான், இந்த மாதிரி நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் வந்து மெயினான மனைவியான பதிவை வந்து எனக்கு கொடுக்கலனா கூட பரவாயில்ல, சைடு ஒய்ஃபாக கூட நான் இருந்துக்கிறேன், ப்ளீஸ் என்னை மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ எல்லோரும் முன்னாடி ஓப்பனாக சொல்லிடுவார், என்னோடய வாழ்க்கையிலையும் சரி என்னோடய மனசுலேயும் சரி ஹீரோயின் மட்டும்தான், அவளை தவிர வேறு யாருக்கும் இடம் கிடையாது, நான் ஒரு நாள் உயிரோடு இருந்தாலும் சரி அவளுக்கு கூட மட்டும்தான் லாயலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எல்லாரும் இதுக்கு மேலே அவர்கிட்ட அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் விலகிடுவாங்க. என்னதான் ஹீரோயினுக்கு இந்த விஷயங்கள்லாம் காதில் பட்டாலும் இந்த மாதிரி ஹீரோ பின்னாடி நிறைய பேர் சுற்றுறது வந்து ஹீரோயின் கொஞ்சம் பொசசிவாக தானே இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஜெலஸில் இருந்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நோட் பண்ண ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹீரோயினுக்கு வந்து ஒரு அழகான கிளியை கொண்டு போய் ப்ரைஸாக கொடுப்பாங்களா, ஹீரோயின் வந்து எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி கோச்சிக்குவாங்க. ஆனால் அந்த கிளி என்ன பண்ணும் அப்படின்னா, ஹீரோ இப்படி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே பேசி ஹீரோயினை கரெக்ட் பண்ணார், அதே மாதிரியே பேசி ஹீரோயினை வந்து சிரிக்க வச்சிடும். உடனே ஹீரோயினும் அந்த கிளியை வந்து வாங்கி வச்சுக்குவாங்க. ஓகே ஓகே இப்போதைக்கு மன்னிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி லவ்வாக க்யூட்டாக இவங்களோட லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்குமா. இதெல்லாம் போயிட்டுருக்கும்போது ஜின்ஸுக்கு ஆல்ரெடி பிடிக்காதுல ஹீரோயின் வந்து நல்லா இருக்கிறது. ஆனால் அவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிச்சில, அந்த டான்ஸ் ஆட பொண்ணுகிட்ட வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாள் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இது வந்து ஒரு ஃபேக் மெடிசன், இதை குடிச்ச அப்படின்னா ஃபேக் வந்து சாகிற மாதிரி வந்து நீ நடிக்கலாம், அதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜின்ஸு சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி நம்பிட்டு, சரி இந்த விஷயத்து மூலமாக வந்து நம்ம ஃபேக்காக சாகிற மாதிரி பண்ணி ஹீரோயினை மாட்டி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த ஃபேக்கான மெடிசனை வந்து குடிச்சிடுவாங்க. குடிச்சதுக்கப்புறமேட்டு தான் அவங்களுக்கு தெரிய வரும் அது உண்மையான பாய்சன் சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷயத்தை யாருக்குமே வந்து சொல்ல முடியாதுல்ல, ஆனால் இங்கே மின்ன முடியாமல் முழுங்க முடியாமல் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கலர் வெளியே போகும்போது அவங்கள சுற்றி வந்து எல்லோரும் வந்து அட்டாக் பண்ண வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, அவரை வந்து ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது இந்த பொண்ணுக்கு, காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாள். ஆனால் ட்ரை பண்ணி எப்படியோ அவரை காப்பாற்றிடுவான். ஆனால் லாஸ்ட் மினிட்ல இப்போ பாய்சன் குடிச்சிருந்தது உண்மையான பாய்சன் இல்லை, அது அஃபெக்ட் ஆகி அப்படியே அந்த பாய்சன் ரீஷனாக வந்து இறந்து போயிடுவாங்க. ஆனால் அவர் சாகிறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி எனக்கு பாய்சன் கொடுத்தது ஜின்ஷு அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுவாள். ஆனாலும் வந்து அது சொல்லவே முடியாது, அதான் பாய்சன் தொண்டை கவிரிச்சுன்னு என்ன பண்ணுறது, ஆனால் அப்படியே வந்து இறந்து போயிடுவாங்க. இந்த விஷயம் எல்லாமே கேபிட்டல் ஃபுல்லாக ரூமராக வந்து ஃபுல்லாக பரவிட்டு இருக்குமா, இந்த மாதிரி இறந்துட்டாங்க, இதுக்கு பின்னாடி ஹீரோயின் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் போயிட்டுருப்பாங்க. ஆக்சுவலி இதுக்கெல்லாம் பின்னாடி பிளான் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னா, கான்செப்ட் ரோங் தான் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் பின்னாடி தன்னோட 2 பசங்க சுற்றுறாங்க, அவங்களோட வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ வேலை பண்ணி இவ்வளோ சதியில் வந்து இவங்க சிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து இந்த விஷயத்தை நமக்கும் பின்னாடி யார் இருக்கா அப்படின்றது கண்டுபிடிப்பாங்கள்ல தன்னோட ஆட்கள் வச்சு, அப்படி செக் பண்ணதில் அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே கிடைக்கும். அந்த ப்ரூஃப் எவிடன்ஸோடு நிரூபித்து இது பின்னாடியெல்லாம் இருக்கிறது வந்து கான்செப்ட் ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நல்லா மிரட்டி விட்டுருவாங்க. இதுக்கு மேற்பட்டு என் லைனில் கிராஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இதிலெல்லாம் இன்வால்வ் ஆனது யார், அந்த ஜின்ஷு தானே. ஆனால் தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவளுக்கு தான் அடுத்து வந்து அவங்கள தான் அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஜின்ஷு என்ன பண்ணுவாள் அப்படின்னா, எப்படியாவது ஹீரோயினை வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம கிட்டேருந்து வரவிடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தன்னோட பிளானை வந்து பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாள். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹீரோயினுக்கு வந்து தான் கையாலேயே அழகாக வந்து ரெடி பண்ணி விட்டு மேக்கப் போட்டுட்ருப்பார். என்ன புதுசான்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, நான் கூட இருக்க வரைக்கும் உன்னை வந்து பத்திரமா பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஹீரோயினை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஷின்னி லவர்ஸரும் லீ லவர்ஸரும் வருவாங்க. இவங்க 2 பேர் எதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா, அந்த கான்செப்ட் ராங் தானே எங்களோட அம்மா, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக கேட்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனால் அந்த விஷயம் எதையுமே கண்டுக்காமல் நம்ம ஹீரோ வந்து இப்போதைக்கு நமக்கு ஹீரோயினை மேக்கப் பண்ணி விட்றதா முக்கியம்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கும் போது இந்த மாதிரி கான்செப்ட் ராங்குக்காக வந்தோன்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, இது வரைக்கும் கான்செப்ட் ராங் வந்து ஹீரோயின் எந்தளவுக்கு காயப்படுத்தியிருக்காங்க தெரியுமான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லி எவிடன்ஸ் காட்டும்போது ஹீரோயினுக்கு என்ன தான் நல்ல மனசாக இருக்கிறனால தான் இதோடு நிறுத்தியிருக்கா, நானாக இருந்தால் அவங்கள இதோடு விட்டுருக்க மாட்டேன், எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போட்டு விட்டுருவார். அவங்களுக்கு இதுக்கு மேலே என்ன பேசுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும். கூலி குறுகி போய் தான் அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த விஷயத்துலனா ஹீரோ வந்து ரொம்ப பொசசிவாக ஹீரோயினை டிஃபெண்ட் பண்ணி விட்டு எல்லாரும் முன்னாடியும் தனக்கு வந்து
எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கிறல்ல. ஆனால் பார்த்து ஹீரோயின் வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. பரவாயில்ல, இவனுக்கு வந்து நம்ம மேலே இன்னும் அக்கறை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நமக்காக இவன் எந்தளவுக்கு யோசிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது நாள் வரைக்கும் மேரேஜ் பண்ணதுலேருந்து நம்ம 2 கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கலாம்னு சொல்லி தானே பேசியிருந்தோம். ஆனால் இதுக்கு மேற்பட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். உண்மையான லவ்வாக மாற்றணும்னு நினைக்கிறேன். அதை மாற்றுறதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து இதுக்காக தானே வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்த அன்றைக்கி நைட் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து ஒரு வழியாக வந்து அடுத்த கட்ட ரிலேஷன்ஷிப்புக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இன்னைக்கு ஹீரோயின் இம்ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக தான் கையாலே சூப் செஞ்சுட்டு பெட்ரூம்க்கு வருவாங்க. வந்து பார்த்தா தான் தெரியும், ஹீரோயின் பெட்டுக்கு நடுவில் ஒரு பெல்லை கட்டி விட்டுருப்பாங்க. இந்த பெல்லு எதுக்குடின்னு கேட்கும்போது, அதுவா நம்ம 2 பேருக்கு நடுவில் ஏதாவது ஒரு லைன் இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த பெல்லு. இந்த லைனை நீயும் கிராஸ் பண்ணக்கூடாது, நானும் கிராஸ் பண்ண மாட்டேன், டீலாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆரம்பிக்கும்போது, கிராஸ் பண்ணால் மௌனி செட்டடா அப்படின்ற மாதிரி மட்டும் ஓகே 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 நான் கிராஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் படுத்துக்குவார். அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்து அரண்மனையோட விவகாரம் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கணும்ல, அதுக்காக அரண்மனையில் தன்னோட பவர் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றிட்டு தனக்கேற்ற மாதிரி வந்து மாற்ற ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அரண்மனையில் இருக்க சில அதிகாரிகள் வந்து கரப்ஷன் வாங்கி ஊழல் பண்ணியிருந்துருப்பாங்கள்ல, அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி அவங்க எந்த அளவுக்கு பணத்தை வந்து ஏமாற்றிருக்காங்களோ அதெல்லாம் ரிட்ரீவ் பண்ணி வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ரூலை உருவாக்குவாங்க. இதுக்கு மேற்பட்ட பணத்தை வந்து ஒரு சில அதிகாரிகள் வந்து மோசடி பண்ணியிருந்திருப்பாங்கள, அந்த மாதிரி இருக்கவங்களாம் கண்டுபிடிச்சி வேலை விட்டு தூக்க போகிறேன். இனிமேல் வந்து பணத்தின் அடிப்படையில் வேலை கிடையாது, டேலண்டான பீப்புளுக்கு மட்டும்தான் இங்கே வேலை கிடைக்கும். அவங்களோட ப்ரொமோஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றது அவங்களோட திறமையை நிரூபித்து தான் அவங்க வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு புதுசாக ரூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கவும், அது நிறைய பேருக்கு வந்து அது பிடிச்சிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காதுல்ல, அந்த மாதிரி ஒரு கேங்கு வந்து உருவாகிட்டு இருக்கும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட தங்கச்சி இங்க்ரு என்ன பண்ணுவா அப்படின்னா, இளவரசி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் ஒரே வழியில் சொல்லிடுவார், உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக நான் போய் வந்து புத்தரா துருவியாக போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதுக்கு மேற்பட்டு இந்த யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாருமே அவங்களோட மேரேஜ் விஷயத்தை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த விஷயம் எது வரைக்கும் போகும் அப்படின்னா, கான்செப்ட் ராங் வரைக்கும் போகும். அவங்களோட பையன் தானே இளவரசர். உடனே வந்து அவங்க வந்து செம்ம கடுப்பாயிருவாங்க. என்னோடய பசங்களுக்குனா என்ன ஆச்சுன்னு தெரில, அவள் என்ன மந்திரம் வச்சு மயக்கினாலும் தெரில, பின்னாடியே போயிட்டுருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையை கூட பார்க்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு மேற்பட்டு அவளை விட்டு வைக்கக்கூடாது, அவளை ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புதுசாக வந்து ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளேயும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அரண்மனையில் வந்து ஒரு புது பதவி வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்றது தெரிய வரும். இந்த இடத்துக்கு தன்னோட ஆட்களை கொண்டு வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட ஆளான டேன் அப்படின்றவங்கள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே பதவிக்கு தான் கான்செப்ட் ராங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனக்கு தேவையான ஆளை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிய வரும். என்னடா அது இந்தளவுக்கு ஹீரோ யோசிப்பானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹீரோயினுக்கு தெரியாமல் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு வாழணும்னா கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது, அதை எடுத்து வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோக்கு ஸ்பெஷலாக ஒரு டாக்டர் பார்ப்பார்ல, அவர் வந்து சொல்லியிருப்பார். உடனே ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட உடம்புல இருக்க அந்த கோல்டு பாய்சன் கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அது ரிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருப்பார். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளாவது ஹீரோயின் கூட வாழலால, அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பார். இந்த விஷயம் எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாத மாதிரி மேனேஜ் பண்ணி பார்த்துட்ருப்பார். ஏன்னா ஒரு சில நாள் வீட்டுக்கே போக மாட்டாரா, அடுத்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு போகும்போது ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து கன்வின்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருப்பார். ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே ஹீரோ வந்து தனக்காக நிறைய எஃபெக்ட் போடுறான்னு சொல்லிட்டு ஹீரோக்காக ஒரு அழகான கிளியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இந்த கிளி உனக்கு தான் கிஃப்ட்டுன்னு சொல்லவும், நான் கிளி கொடுத்து நீ கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. இல்லை இந்த கிளிக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது உனக்கு கொடுக்கறதுக்காக. இந்த கிளிக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன் தெரியுமா, பைசுன்னு பேர் வச்சுருக்கேன். பைஸ்வை, அதாவது 100 வருஷம் நீ சந்தோஷமாக வாழணும், 100 வருஷம் நீ ஹெல்த்தியாக வாழணும், அதுக்காக தான் இந்த பேர் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு 100 வருஷம் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையாக சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார். ஏன்னா இது இன்டேரக்டாக லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. ஆனால் அப்படியே ரொம்ப வந்து ஃபீல் ஆகிடுவார், ஹீரோயினுக்கு தமிழில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்குமா. இந்த டைம் பார்த்து அடுத்து குண்டு தூக்கி போடுற மாதிரி
பக்கத்து ராஜ்யத்துலேருந்து ஒரு இளவரசி வருவாங்க. இவங்க பேர் வந்து யாஷி. அவங்க வந்து நான் கட்டினா க்ரௌன் பிரின்ஸை தான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்த காலில் நின்றுட்டுருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ஹீரோ வரைக்கும் தெரிய வரும். உடனே ஹீரோயினுக்கு பொறாமை அதிகமாக ஆரம்பிச்சிடும். இப்போனா வர வர உனக்கு தான் காம்படிட்டர் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்களா. உடனே ஹீரோ பார்ப்பாரு, என்ன ஹீரோயின் வந்து ஜெலஸ் ஆகிறா, பொறாமப்படுறா, இது நல்ல ஐடியாவே இருக்கே. பேசாமல் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம பக்கம் அட்ராக்ஷனை திருப்புறதுக்காக ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த இளவரசி யாஷி கூட தான் வந்து வெளியில் போயிருக்க மாதிரி வந்து ஹீரோயினுக்கு வந்து நியூஸ் அனுப்பி வைப்பாங்க. ஹீரோயினுக்கு தெரியும் ஹீரோக்கு அந்த தைரியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் படுத்து நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து ஹீரோயின் இப்போ வருவா அப்போ வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி போயிடும். நம்ம வெயிட் பண்ணது தான் தப்பாகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மழை கூட பெய்யுமா, அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டே உட்காந்துருப்பாரு. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் நிம்மதியாக வந்து அவங்களோட பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அடுத்து என்னாகும் அப்படின்னா, அடுத்த நாள் காலை ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு நியூஸ் தெரிய வரும். இந்த மாதிரி யாஷி இளவரசியை வந்து காணோம், யாரோ கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் பதறி போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் விசாரிக்கும் போது தான் தெரிய வரும், இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோயினும் அந்த யாசி இளவரசியும் சேர்ந்து போட்டு திட்டோன்னு சொல்லிட்டு. ஏன்னா க்ரௌன் பிரின்ஸுக்கு இந்த யாசி இளவரசி எப்படி வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், நிறைய பேர் வந்து க்ரௌன் பிரின்ஸ் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ்னால் வரக்கூடாது, இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்க வந்த பொண்ணுங்கள்லாம் காணாம போகிறாங்கன்ற மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா எந்த பொண்ணும் ஈஸியாக வந்து மேரேஜ் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்காதுல்ல. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த பிளான் சக்ஸஸும் ஆகிருக்கும். அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு கூட வந்து ஒரு கூட்டணி போட்டிருப்பாங்க. உனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீல் மாதிரி. அதனால தான் அந்த இளவரசி பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த விஷயம் எல்லாத்துக்குமே ஓகே சொல்லியிருந்திருக்கோம். உடனே இந்த விஷயம் வந்து அப்படியே ஸ்மூத் மடிஞ்சிருச்சா. இதுக்கு மேற்பட்டு நம்ம ஹீரோ யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, யாருமே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண மாட்டாங்களே. இதான் நம்ம ஹீரோயினுக்கு வேணும். அப்பாடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்மளோட க்யூட் ஜோடியான சுஜின் அப்புறம் பூஸ்லின் 2 பேரை தான் காட்டுறாங்க. இவ்வளோ நாளாக 2 பேரும் வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனியாக லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் வந்து நம்ம சுஜின் வந்து டேரெக்டாக போயிட்டு சொல்லுவார், இந்த மாதிரி வந்து நான் உன்னை வந்து லவ் பண்ணுறேன், லைஃப் டைம் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னோடய காதல் நீ அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பூஸ்லின் என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நம்ம 2 பேருக்கு இருக்கிறது டெம்பரரி அட்ராக்ஷன் மட்டும்தான், எனக்காக நீ வெயிட் பண்ணணும்னா தேவை கிடையாது, நீ லைஃப் லாங் எனக்காக வெயிட் பண்ணுன்ற மாதிரி தான் சொன்னேன். ஆனால் வேணாம், நான் லைஃப் லாங் இந்த மாதிரி இருக்க போகிறது இல்லை. நான் வந்து என்னோடய ஐடென்டிட்டியை மறைக்கிற மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான் வந்து லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ண போகிறேன், ஆனால் நீ விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனுக்கு அப்படியே மனசே உடைஞ்சு போயிடும். நீ ஏன்ட்டு இந்த மாதிரி க்ரூவலாக நடந்துக்கிறேன்னு சொல்லும்போது, இதான் எனக்கும் உனக்கு 2 பேருக்கும் நல்லது, என்னோடய லைஃப் ஸ்டைல் படி நான் வந்து ஒரு பொண்ணாக வாழ முடியாது, ஒரு பையனாக தான் வாழ்ந்தாகணும், உடனே வீட்டுக்குள்ளேயே வந்து அடைச்சி வைக்க முடியாது, அதனால் வேணாம், நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கடுமையாக பேசிட்டு அங்கேருந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் ஜின்ஷு வந்து எப்படியோ வந்து தெரிஞ்சுக்குவா. அப்போ இவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்றப்ப ஒருவேளை பூஸ்லின் வந்து பொண்ணாக இருப்பாளோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உண்மையை வந்து கண்டுபிடிச்சிடுவா. இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது வந்து வெளியே கொண்டு வரணும், எல்லா பேர் முன்னாடி வந்து பூஸ்லினை கார்னர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து நடக்கும், பெரிய குடும்பத்தோட ஃபங்க்ஷன் தான். அந்த விஷயத்தில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து குளத்துல விழுகிற மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணுவான். அப்படி அந்த பையன் விழுகும்போது பூஸ்லின் பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக போவாள், அப்போ அப்படியே துணி ஃபுல்லாக நனைஞ்சு போயிரும்ல, அப்போ தெரிஞ்சிரும்ல இந்த பிள்ளை போயிருந்தா பையனா சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவாள். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டும் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி குளத்துல வந்து அந்த பையன் விழுகும்போது பூஸ்லின் போய் காப்பாற்றுவாங்க. காப்பாற்றின பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையன் மாதிரி தான் இருந்துக்குவாங்க, பொண்ணுக்கான அடையாளமே இருக்காது. உடனே ஜின்ஷுக்கு வந்து ஒரு மாதிரி டவுட் ஆயிரும், எப்படி நம்ம கேட்டோமே நல்லா தானே இருந்துச்சு, எப்படி நம்மளோட திட்டம் ஃப்ளாப் ஆச்சுன்னு தரலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் எப்படி அப்படின்னா, நம்ம ஹீரோயின் தான் இதுக்கான வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆல்ரெடி ஹீரோயினுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், நம்ம பூஸ்லின் வந்து இந்த மாதிரி வெளியில் சுற்றிட்டு இருக்காள், அவங்க பொண்ணு நிறைய பேருக்கு டவுட் வந்துருக்குமோன்னு சொல்லிட்டு அதுவும் தேவையில்லாமல் கார்னர் பண்ணுறாங்கன்றதுனால ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி பூஸ்லின் மாதிரியே ஒரு மேக்கப் போட்டுட்டு ஒருத்தவங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, டபுள் ஆக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாதிரி அப்போதைக்கு மட்டும் மாற்றிருந்துருப்பாங்க. அதனால தான் மாட்டியிருந்துருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி வந்து ஜின்ஸு தான் இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் வந்து கண்டுக்குவாங்க. அதனால் இதுக்கு மேற்பட்டு வந்து நம்ம இருக்கக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு உங்களோட ஐடென்டிட்டி வந்து நம்ம மறைச்சி தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க.
அதுக்கப்புறமேட்டுக்கு இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது யார், ஜின்ஷு தானே. அவங்கள்ட்ட போய் டேரெக்டாகவே ஹீரோயின் வந்து மிரட்டுவாங்க. தேவையில்லாமல் என்னோடய விஷயத்துலேயும் என்னோடய ஆட்களோட விஷயத்துலையும் நீ தலையிடாத, தலையிட்டு நடத்துகிறதே வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நல்லா மிரட்டி விட்ருவாங்க. மிரட்டி விட்டது மட்டும் கிடையாமல் நீ வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்கன்றதுக்கான என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த விஷயம் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து அவங்களுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துருவாங்க. இப்படியெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்பாடா அவ்வளோதான் நமக்குள்ள பிரச்சனை முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரிலாக்ஸாக இருந்துகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கூட வந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி இங்கே ரெண்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் வந்து நோட் பண்ணுவாங்க, ஹீரோட முதுகில் வந்து நிறைய தழும்புகள் காயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவ்வளோ வருஷம் பாய்சன் அட்டாக் இதெல்லாம் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் பற்றி சொல்லும்போது இவ்வளோ வருஷமாக நீ எந்தளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் மனசுடைஞ்சு போய் ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து எப்பயுமே நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு அந்த ஊர்லன்னா அமைதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கயிறு கட்டி விடுவாங்களாம். அந்த கயிறை வந்து தான் கையாலே பின்னி அது எல்லா விஷயத்தையும் வந்து கொண்டு வந்து ஹீரோ கையில் கட்டி விடுவாங்க. இந்த கயிறு உன் கையில் இருக்கிற வரைக்கும் என்னோடய அக்கறை, என்னோடய காதல், என்னோடய கவலை, என்னோடய உணர்வு எல்லாமே உன் கூட இருக்கும், நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன், லைஃப் லாங் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே ஹீரோ மெல்ட் ஆயிடுவார். ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்களே, எவ்வளோ நாள் ஏங்கியிருப்பார், அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. இப்படியே உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து போயிட்டுருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. நம்ம பூஸ்லின் வந்து ஹீரோயினை பார்க்குறதுக்காக வருவாங்களா. என்னான்னு தெரில, இந்த இடம் வந்ததுலேருந்தே அவங்க வந்து சாப்பிட்றது நடந்துக்கிற விஷயம் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு முடியாத மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. உடனே ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குமா. ஆனால் தன்னோட பர்சனல் டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ண சொல்லுவாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் பூஸ்லின் வந்து ஆல்ரெடி 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னாடி இது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு சொல்லுது, என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது இதுக்குன்னா காரணம் சூஜின் தான் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. எப்படி நடந்துச்சுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு நாள் நாங்கள் 2 பேர் குடிச்சிருந்தோம், அந்த டைம் தான் இன்டிமேட்டாக இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லும்போது இப்போ என்ன பண்ண போகிறா, அவன்கிட்ட சொல்ல போறியா, நீ வந்து உன்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சு என்ன ஆக போகுதுன்னு சொல்லும்போது இல்லை நான் சொல்ல போகிறதில்ல, அவன் வந்து அவனோட பொறுப்புகள் தனியாக இருக்குல்ல, அதை விட்டு அவன் வர வேண்டியான், அதே மாதிரி நானும் வரப்போகிறதில்ல, அதனால் பார்த்துக்கலான்னு சொல்லுவோம். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா சரி இதுக்கு மேற்பட்டு இந்த அஃபிஷியலாக நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, குழந்தைய பெற்று முடிக்கிற வரைக்கும் நீ வந்து இங்கே இருக்க வேணாம், உனக்கு பதிலாக டூப் போட்டு நான் இங்கே வந்து பூசலின் மாதிரியே வேலை பார்க்க வச்சுக்கிற யாரையாவது ஒருத்தவங்கள, அது வரைக்கும் நீ வந்து வெளியில் போய் தங்கிடு, எந்த ஒரு அஃபிஷியல் ஈவெண்ட்லேயும் நீ கலந்துக்காத சரிதானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு இவங்களும் நான் ஃபார்முலா பொண்ணு மாதிரி தானே மாறி போவாங்க. இவ்வளோ நாளாக பையன் வேஷம் போடுறதுனால பையனாக இல்லாமல் பொண்ணாக மாதிரி இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இந்த விஷயம் ஆல்ரெடி வந்து முன்னாடியே வந்து கெஸ் பண்ணியிருந்திருப்பாங்களே நிறைய பேர், இந்த மாதிரி பூஸ்லின் வந்து பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசாசின்ஸ் ஏற்படுத்தி இவங்களை வந்து கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேர் வந்தாலும் சரி அட்டாக் பண்ணிவிட்டு அவங்கள வந்து தப்பிச்சு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி செம்மையாக அவங்க சண்டை போட்டுட்ருக்கு. இந்த டயத்தில் இவங்களுக்கு நிறைய அடிபட்டு காயமும் ஏற்படும். அந்த டைம் தான் சூஜினுக்கு இந்த மாதிரி வந்து பூஸ்லின் ஊரை விட்டு போகிறா அப்படின்ற நியூஸ் வந்து தெரிய வரும். உடனே பதறி போய் தேடி அங்கே வருவார். வந்து பார்த்து செம்மையாக சண்டை போயிட்டுருக்குமா. அவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல வந்து பூஸ்லினை வந்து காப்பாற்றுவாங்க. இப்படி சண்டைனா முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பூஸ்லினை பார்த்து கேட்பாரு, நீ எதுக்கு இந்த மாதிரி வந்து அடிபட்டு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ காயமாயிடுச்சு போக தெரியுமா, உன்னை நினச்சி நான் எவ்வளோ பதறி போயிட்டேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளோ பதட்டம் பண்ணி இந்த மாதிரி தானே வந்திருப்பார். அந்த பதட்டத்தில் வந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பார். அந்த டைம் நம்ம பூஸ்லின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் ரொம்ப ஹக் பண்ணுறேன்ற பேரில் என்ன அழுத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன், அதனால தான் இந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சூஜின் என்ன சொல்லுவானா நானும் கூட வரேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை செட் ஆகும், நான் வந்து உனக்கு லாஸ்ட் வரைக்கும் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லும்போது அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு வழியாக அவங்க 2 பேரும் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி இவளை மாட்டி விட்டதுக்கான வேலை பின்னாடிலாம் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, ஜின்சு தான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு தனியாக வந்து ஒரு மாஸ்க் போட்டு ஒரு பர்சன் கிட்டே போயிட்டு ஒரு பாய்சன் கேட்டுருந்துருப்பா, அது கொண்டு வந்து கொடுப்பாரு. நான் கரெக்டாக கலந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கிட்டு வருவாள். இந்த பாய்சன் எப்படிப்பட்ட பாய்சன் அப்படின்னா பார்த்தாவே கண்ணில் வந்து பார்த்தா தெரியாதுல்ல பாய்சன் சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் தெரியாதுல்ல, அந்த மாதிரி ஒரு பாய்சன் தான். அதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கா. அடுத்து என்ன பண்ண போகிறா, இது யாருக்கு கொடுக்க போகிறா அப்படின்றதே தெரியல. இன்னொரு பக்கம் நீங்களவரசருக்கும் நம்ம ஜின்ஷுக்கும் வந்து பெரிய சண்டையே வந்து கிரியேட் ஆகும். ஏன் அப்படின்னா அவள் அடிக்கடி வீட்டில் இருக்கிறது
இல்லை, வெளியில் போயிட்டு வரா, யாரை பார்க்க போகிறா, என்ன பண்ணுறா அப்படின்றதே தெரிய வரல, இவ்வளோ எதுக்கு நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பார். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பட்டத்தில் வந்து சண்டை கொஞ்சம் அதிகமாக போகும்போது கை கால பகுதி ஆயிரும். அவள் வந்து கீழே வந்து தள்ளி விட்டுருவாங்க. அப்போ வந்து அவள் கீழே விழுந்ததுனால ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பா போல இருக்குது. அப்போ குழந்தை வந்து அபார்ட் ஆயிரும். உடனே அவள் என்ன பண்ணிடுவா, கடுப்பில் இதுக்கு மேற்பட்டு இவன் வந்து உயிரோடு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பில் வந்து பாய்சன் போட்டு கொண்டு வந்து நீங்களே வருஷத்தை கொடுப்பாங்க. அவருக்கு ஆல்ரெடி தெரியும் இவன் வந்து தன்னை வந்து லவ் பண்ணவே கிடையாது, ஆல்ரெடி நம்மளை வந்து ஒரு இளவரசர் அப்படின்ற ஒரு பதவிக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு என்ன தான் தெரிஞ்சாலுமே அவர் வந்து இதுக்கு மேற்பட்டு இவள்கிட்ட பேச ஒன்றும் ஆக போகிறதில்லைன்னு சொல்லிட்டு அவள் பாய்சன் தான் கொண்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சுமே அந்த பாய்சன் வந்து குடிச்சிடுவார். இதுக்கு மேலே வாழ்கிறதுக்கு ஹோப் இல்லை, இங்கே வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த பாய்சன் ஃபுல்லாக குடிச்சிடுவார். அப்படி பாய்சன் குடித்து அவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவள் டேரெக்டாக போய் ராஜா கிட்டே என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கிலவரசர் வந்து உங்களுக்கு எதிராக வந்து ராஜ துரோகம் பண்ணார், ரீபல் பண்ண பார்த்தாரு, அதனால தான் நான் வந்து அவர் தடுக்க ட்ரை பண்ணி அந்த டயத்தில் என்னோடய குழந்தை வேறு இறந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீன் போட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவார். ராஜாவும் அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் நம்பிடுவாங்க. மற்ற எல்லா இளவரசர்களும் நம்பிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் இந்த விஷயத்தை நம்ப மாட்டார். என்னோட அண்ணன் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டான், அதுவும் நாட்டுக்கு எதிராக சதி பண்ணுறது துரோகம் பண்ணுறதெல்லாம் பண்ணவே மாட்டான், அவனோட மரணத்துக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குது, நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பார். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, பார்டரில் தன்னோட அண்ணாவுக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, அது கூடிய சீக்கிரமே நடக்க போகுதுன்னு சொல்லி தெரிய வந்திருக்கும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஹீரோ வந்து பிஸியாக இருக்காருல, நம்மளே போகலான்னு சொல்லிட்டு தனியாக வந்து பார்டருக்கு தன்னோட அண்ணா மேரேஜ்க்கு வந்து அட்டன் பண்ணுறதுக்காக போயிட்டுருப்பாங்க. ஆல்ரெடி ஹீரோயின் வெளியில் போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிய வரவும் நம்ம ஷீன் இளவரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதான் கரெக்டான டைம் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தானாக எதேச்சும் மீட் பண்ணுற மாதிரி ஹீரோயின் வந்து பாதி வழியில் மீட் பண்ணுவாரா, அடுத்து நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்ற மாதிரி பேசி போயிட்டுருப்பார். அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு அப்படியே ஹீரோயின்கிட்ட வந்து கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப க்ளோஸாக வந்து இன்டிமேட்டாக இருப்பாரா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஷீன் இளவரசர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, என்ஜாய் பண்ண, நானும் தடுக்க போகிறதில்ல, இனி எவ்வளோ நாள் நீ உயிரோடு இருக்க போகிறேன், இன்னும் கொஞ்ச நாள் தானே, எனக்கு நிறைய டைம் இருக்குது, நான் வெயிட் பண்ணி பதறாமல் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பல்பாகி போயிடும். என்னடா அது இப்படி நம்மளை கிண்டல் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பார். எப்படியாவது ஃபஸ்ட்டு தன்னோட உடம்புல இருக்க பாய்சனுக்கு வந்து ஏதாவது ஒரு ரெமடியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பார்டருக்கு வந்து போகணும்ல மேரேஜ் அட்டன் பண்ணுறதுக்கு, அதுக்காக வந்து போயிட்டுருப்பாங்க. இந்த டைத்தில் பார்டரில் தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி வந்து இவங்க வந்து ஃபுல்லாகவே ஆர்மி தான் சைடில் தானே இருக்காங்க. இவங்க ஆர்மியில் இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியான ஷென் ஃபேமிலி அழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே சபார்டினேட்டாக வேலை பார்க்குற லியான் அப்படின்றவன் பக்கத்தில் இருக்க லீட் ட்ரைபோடு சேர்ந்து ஒரு கூட்டு சதி பண்ணுவான். கூட்டு சதி பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க சைடு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். இந்த விஷயத்தை வந்து ஹீரோயினோட அப்பா வந்து கண்டுபிடிச்சிடுவார். கண்டுபிடிச்சி விசாரிக்கும் போது அவரை கொல்ல ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இது சண்டை வந்து செம்மையாக போயிட்டுருக்கும். அப்படி சண்டை போயிட்டுருக்கும்போது அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கும்போது ஹீரோயினோட அண்ணாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் குறுக்க போகும்போது இவர் வந்து காயமாயிடுவார். ஏன்னா அப்படியே மயங்க வர ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுவாங்க. இந்த நியூஸும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து தெரிய வரும். இந்த மாதிரி போர் நடந்துகிட்ருக்கு, ரொம்ப இஷ்யூ ஆச்சுன்னு சொல்லவும் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பதட்டப்பட்டு வேமா அந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேமா அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. போகிற வழி இந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களா. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரிய வரும், இந்த மாதிரி லியான் வந்து நம்ம நாட்டுலேருந்து அடுத்த நாட்டு கூட கூட்டணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அது இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றப்ப நாட்டை கைப்பற்றுறதுக்கு திட்டம்னா யாரோ ஒருத்தவங்க வந்து நாட்டுக்கு எதிராக ராஜ துரோகம் பண்ணுறாங்க, அது யார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விசாரிக்கும் போதே இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும், திங்கிலவரசர் தான் அதுக்கு பின்னாடினா இருக்காருன்னு சொல்லிட்டு. என்னடா இது இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கடுப்பாகி போயிடுவாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவர் உடம்புல ஆல்ரெடி பாய்சன் இருக்குல்ல, அந்த பாய்சன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் ரொம்ப வந்து வழியில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். என்னதான் இப்போதைக்கு உடம்பு வலிச்சாலும் சரி ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, இப்போதைக்கு ஹீரோயினுக்கு அவங்க ஃபேமிலிக்கு நம்ம தேவைன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேறு பேட்டில் ஃபீல்டுக்கு போய் சண்டை போட்டுட்ருப்பார். அந்த டைம் போய் பார்க்கும்போது தான் இவருக்கும் தெரியும் டேரெக்டாக
இதுக்கு இவ்வளோ நாள் தங்கூட வந்து சண்டை போட்டிருக்குது, அதான் இந்த கல்லர்ச்சிக்கு இந்த புரட்சிக்கெல்லாம் காரணம் வேறு யாருமே இல்லை, திங்கி இளவரசர்னு சொல்லிட்டு இவர் தான் பக்கத்து நாட்டோட கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி நாட்டை கைப்பற்றதுக்காக இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பார்க்கவும் ஒரு மாதிரி அவருக்கே ஒரு மாதிரி போயிடும். எப்படா இந்த மாதிரி வேலையெல்லாம் இவன் பண்ணுறான்னு சொல்லிட்டு. என்னதான் இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியாகவே இருந்தாலும் சண்டைன்றப்ப சண்டை தானே, 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. சண்டைலாம் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப டஃப்பாகவே வந்து போயிட்டுருக்கோம். இந்த டைம் சின்ன இளவரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னு தனக்குன்னு தனியாக ஒரு ட்ரூப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பார்ல, அந்த ட்ரூப்பெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த சைடுலேருந்து வந்திருப்பாங்களா ஒரு ட்ரைப் ஆர்மிஸ் எல்லாருமே, அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு போயிட்டுருப்பார். ஆளுக்கு ஒரு பக்கம் சண்டை போடும்போது சண்டை வந்து ஒரு மாதிரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டுருக்கும். நெக் டு நெக் சண்டை அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி போயிட்டுருக்கும். லாஸ்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீரோ அப்புறம் அந்த டிங்கிலர்ஸ் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக அந்த டிங்கிலர்ஸை ட்ரை பண்ணுவாரா, திடீர்னு எங்கேருந்தோ ஒரு அம்பு வந்து அவரை வந்து அட்டாக் பண்ணிடும். யார் அந்த அம்பு விட்டான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான். வேகமாக வந்து குதிரை மேலே வந்து அவங்க வந்து அம்பு விட்ருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒன்று காப்பாற்றுறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்தேன், உனக்கு எதாவது காயம் பட்டுருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பிடிச்சி கத்தி விட்டுருவாங்க. பைத்தியக்காரா நீ மட்டும் இந்த இடத்துல வந்தீங்கன்னா நான் பின்னாடா பண்ணுவேன், இனிமேல் நீ தனியாக உன்னோட உயிரை பணிய வச்சு இந்த மாதிரி வராத, என்னை தனியாக விட்டுட்டு உன்னோட உயிர் ஆபத்தில் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வார்ன் பண்ணி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு அப்படியே ஃபீலிங்ஸ் ஆயிரும். உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோயினை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாரும் முன்னாடியே ஹீரோயின் வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க டிங்கிலவரசர் இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ஆகி போயிடுவார். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டிங்கிலவரசரோட ஒய்ஃப்க்கு வந்து தெரிய வருமா, அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விஷயத்துக்கு மேற்பட்டு நம்ம உயிரோடு இருந்தோம்னா பிரச்சனை ஆகி போகிறோம், நல்லதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூசைட் பண்ணி அப்படியே வந்து இறந்து போயிடுவாங்க. இப்படியே ஒரு வழியாக வந்து பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு போச்சா, எல்லோரும் நல்லா போயிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ தான் ஹீரோயினோட அப்பா வந்து பேட்டில் ஃபீல்டில் அடிபட்டிருப்பார்ல, அவர் வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. இந்த மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கூட இருக்கிறது, கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். பரவாயில்ல நம்ம பொண்ணு வந்து தனியால் பார்த்துக்க ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார். அந்த டைம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இவருக்கு சீக்ரெட்டாக வேலை பார்ப்பாங்களே அவங்க எல்லாரோட பேர், அவங்களோட டீட்டெயில்ஸை, தனக்கு எங்கெங்கே வந்து அலைன்ஸ் இருக்குது, அதான் தனக்குன்னு ஆட்கள் இருப்பாங்களே அது எல்லா பற்றியும் ஹீரோயின்கிட்ட கொடுப்பாங்க. இதுக்கிட்ட இப்போ இதெல்லாம் நீ என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி கேட்கும்போது உனக்கே தெரியும்ல எனக்கு சீக்ரெட் ஐடென்டிட்டி நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா நீ பாதுகாப்பாக இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த விஷயம் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் பார்ப்பாங்க. உண்மையிலே இவன் வந்து வீக்காகவே இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயங்கள் வந்து தன்னை ஏமாத்தினாலும் சரி, அது வந்து எதுக்காக பண்ணியிருக்கான், தான் ப்ரொடக்டிவாக இருக்கணும், அவங்க வந்து கொஞ்சம் உயிரோடு இருக்கணுன்றதுக்காக தானே. இப்போ தனக்குன்னு எதுவுமே வேணாம் எனக்குன்னு கொடுக்குறான் அப்படின்றப்ப இவன் இந்தளவுக்கு நம்மளை காதலிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங் ஆனதோடு சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் வந்து கன்ஃபஸ் பண்ணுவாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. ஏன்னா இவ்வளோ நேரம் ஹீரோ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக, ஒரு டீலாக, ஒரு பார்ட்னராக அந்த மாதிரி தான் ஹீரோயின் வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, பேசியிருந்திருப்பாங்க, எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து ஓப்பனாக ஒத்துக்கிட்டது. உண்மையிலே அது மனசார சொல்கிறாங்கன்றதை கேட்கும்போது ஹீரோக்கு அப்படியே கையிலே பிடிக்க முடியாது. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்னாக போகுது, ஹீரோயின் வந்து ஹீரோ லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து இன்னும் என்னென்ன இந்த நாடகங்களில் நடக்கும் அப்படின்றதெல்லாம் அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.